ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகா கஷ்வின் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷு பீச்சில் விற்கிற மாதிரி ஃபிஷ் ஃப்ரை எப்படி டேஸ்டியாக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு ஃபிஷ்ஷை வாங்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி நடுவில் கோடு போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் மசாலா உள்ளே போகும். க்ளீன் பண்ணிவிட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுருங்க. அப்போ தான் மசாலா நல்லா ஊறும். அதுக்குள்ளே இதுக்கு மேலே கோட்டிங் கொடுக்கறதுக்கு மசாலா அரைச்சிக்கலாம். நம்ம அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, சோம்பு 1 ஸ்பூன், தனியா 1.5 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 3, கருவேப்பிலை கொஞ்சம், சீரகம் 3 லவங்கம் இல்லை 4 லவங்கம் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை. இது எல்லாத்தையும் வெறும் கடாயில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதை மிக்ஸியில் போட்டு ஆறின பிறகு அரைச்சி எடுத்துக்கோங்க. மசாலா வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி குறைன்னு அரைச்சிக்கோங்க, ரொம்ப நைஸாக வேணாம். அதுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கோங்க. அரிசி மாவு போட்டுட்டு அதுக்கு தேவையான இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி எடுத்து வச்சுருங்க. அவ்வளவுதான். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற மீனை இதில் டிப் பண்ணிவிட்டு நல்லா மசாலாவில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை ரெடி. பீச் சைடில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அது வறுக்கும் போது அந்த ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான டிஷ்ஷு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.